உங்க கடமையை செய்றீங்க. அவர் பொறுப்பா நடந்துக்கலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க அவருக்கு தாய் கிடையாது. தாய் வந்து கெடுத்து விட்டுட்டு போயிட்டு சேர்ந்துட்டாங்களா? ஆமா ஆமா அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பேத்தியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா வாழ வச்சுட்டாங்க. பையன் நல்லா இருக்கணும்னு பேத்தி வாழ்க்கைய கெடுத்துட்டாங்க. விளக்கேத்தணும்னு லைட்டு போடுறது, இல்லைன்னா அவங்களே ஏத்திக்கிறது. அதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்தணுமா? முடிஞ்சு போன அவன் வந்து சொன்ன பேச்சு நீங்க சொல்றது பேச்சு கேட்பாமா. ஆனா நல்லா கிடையாது. அவன் உன்னை காலில் விழுடானா கூட அவனே விழுவான். யார் காலில் உங்களால இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொடுக்கணும். நல்லாக்கி எங்களுக்கு கொடுங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றாப்புல. அதான் மேடம் கிட்டே நான் அதான் சொன்னேன், இந்த மாதிரி எங்களை நல்லாக்கி கொடுங்க. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்பே வரலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த தடவை 3 தடவை போயிட்டாரு. எங்களால் தேடி அலைய முடியல. இனிமேல் நல்லாக்கி விட்டா நாங்கள் பார்த்துக்குவோம். ஒழுங்கா கொஞ்சம் நாளைக்கு இந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்லது நடக்கிற வரலையுமா இருக்கணும்மா. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை, அதுவும் என்ன மாதிரி இருந்தா என்ன ஆகுது? இந்த ப்ரோக்ராம் வந்து 25 வருஷமாக பார்த்துக்கிறேன். தொடர்ந்து நான் நைட்டு 9 மணி 9:30 வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் படுவேன். அப்போ நீங்கள் சொல்லும் போது அங்கே வைத்தியமும் பார்க்குறீங்க, வர கஷ்டங்களெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்கிற மாதிரி. இதுல என்ன தெரியுமாமா, நிறைய பேர் இப்படி வராங்க. ஆமா, பட் நம்ம யாருக்கும் ஒரு விடிய காலம் பிறக்கும், நம்ம இங்க போய் நிக்கலாம். பட் நாங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னா, நிஜமாவே இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கணும், அவங்க நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல அவரால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது அப்படி இருந்தா ஓகே, உங்களை அதுல இருந்து பிரிச்சு கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாம். அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு தெம்பு இருக்கு, அவர் வந்து வேலை செய்ய விருப்பப்படுறாரு, நல்ல திறமை இருக்கு, இவரை சரி பண்ணினா குடும்பத்தை பாப்பாருன்னு இருந்தா பண்ணலாம். எதுவுமே அவர் குவாலிஃபை பண்ணல. நீங்க வர வச்சு பாருங்க, இந்த 20 நாள்ல பாதி உடம்பு இல்ல. நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. பெரிய பையனுக்கு என்ன வயசுமா? 21 வயசு ஆகுது. பையனை வர சொல்லுங்க. எங்க கிராமத்துல வந்து நாங்க அதிகமா இந்த மாதிரி நான் இந்த நிகழ்ச்சிக்கு போனா ஒரு விடிய காலம் பிறக்கும், என் கூட ஒரு 2 பேர் சப்போர்ட்டுக்கு வாங்கினா யாருமே வரமாட்டேன்றாங்க. நீ போயிட்ட நீ எகுத்து கூட பேசுவ, எங்களால எகுத்து பேச முடியாது. என் பெரிய பையன். என்ன பண்றீங்க தம்பி? வேலைக்கு போயிடும் மேம். எங்க? திருப்போன கம்பெனிக்கு. என்னப்பா பிரச்சனை அப்பாக்கு? அப்பா வந்து குடிச்சிட்டு அவர் மட்டும் எங்க கிளம்பி போயிடுறாரு. தனக்கு தானே பேசிக்கிறாரு. மருந்து அடிக்கிறாங்க, வெட்ட வராங்க அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாரு.